Hi, welcome. நாங்கள் இன்றைக்கி HTML, CSS and JavaScript for Beginners Guide tutorial சீரீஸில் 8வது டுட்டோரியலாக JavaScript சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். JavaScript வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதே போல் நாங்கள் வந்து இதை வெப்புக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இது கற்பதற்கு இலகுவான ஒரு லாங்குவேஜ். இந்த JavaScript ஃபைல்ஸை நாங்கள் சேவ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணுறது .js. அதாவது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் HTML ஃபைல் ஒன்று சேவ் பண்ணும்போது .html அப்படின்னு சேவ் பண்ணுறோம். அதே போல் ஒரு ஸ்டைல் ஷீட் CSS சேவ் பண்ணும்போது .css அப்படின்னு சேவ் பண்ணோம். அதே போல் தான் இந்த JavaScript ஃபைல் ஒன்று சேவ் பண்ணும்போது நாங்கள் வந்து .js அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இந்த கோர்ஸில் JavaScript சம்மந்தமான பேசிக் கன்செப்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா, ஒரு JavaScript நாங்கள் ஏன் பயன்படுத்துவோம், அதாவது ஒரு வெப்சைட்டை டைனமிக்கானதாகவும் இன்ட்ராக்டிவானதாகவும் அமைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த JavaScript பயன்படுத்துவோம். உதாரணமாக நீங்கள் வந்து நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் சைனப் ஆகியும் இருப்பீங்க, லொகின் ஆகியும் இருப்பீங்க. ஸோ சைனப் ஆகும்போது, லொகின் ஆகும்போது, அதில் ரெஜிஸ்டர் என்ரோல் ஆகும்போது என்ன செய்யணும்னா, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது உங்களோட விருப்பத்துக்கு இணங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஆள் விருப்பங்கள் மாறும். ஸோ ஒரு யூசர் நேம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறதா இருக்கும், அவங்க விரும்பின விதத்தில் தான் அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து எங்களோட வெப்சைட் வந்து எடுக்கணும். ஸோ அந்த வெப்சைட்டை எடுத்துக்கொள்கிற விதத்தை நாங்கள் JavaScript மூலமாக ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு யூசர் நேம் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற யூசர் நேமாக இருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும். அதே போல் சில சஜஷன்ஸ் தரும், இந்த யூசர் நேம் இல்லை, இந்த யூசர் நேம் இல்லை அப்படின்ட்டு சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், அதே போல் நம்பர்ஸ், அதே போல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த 3 வகையான விடயங்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சில இடங்களில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கும். அதே போல் நிறைய இடங்களில் அதே போல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த விடயங்களை நாங்கள் வந்து கண்டிஷன் மூலமாக நாங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு அல்லது ஆப்ஸுக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு சிஸ்டமாக கொடுக்கும்போது, கண்டிஷன்ஸை ஒழுங்கான முறையில் கொடுக்கும்போது அதை யூஸரோட டீல் பண்ணும்போது அந்த மெஷின் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த வேலையை நாங்கள் JavaScript மூலம் தான் செய்வோம். ஸோ அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போனோம்னா, ஒரு JavaScripடால் என்ன செய்யலாம் அப்படின்றது. ஒரு JavaScripடால் HTML கண்டென்ட்டை மாற்றலாம். அதே போல் HTML அட்ரிபியூட் வேல்யூஸை மாற்றலாம். அதே போல் HTMLோட நாங்கள் எழுதியிருக்கிற ஸ்டைல்ஸை மாற்றலாம், CSSஸை மாற்றலாம். அல்லது HTML எலிமெண்ட்ஸை நாங்கள் வந்து ஹைட் பண்ணலாம், அதே போல் ஷோ பண்ணலாம். இந்த எல்லா வேலைகளையும் எங்களுக்கு JavaScript மூலமாக செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்டில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாவாக்கும் JavaScripட்டுக்குமான டிஃப்ரெண்ட், அதாவது பொதுவாக எல்லா பிகினர்ஸுக்குமான ஒரு டவுட் தான், ஜாவாவும் JavaScripட்டும் ஒன்றா. உண்மையிலே சொல்லப்போனால் ஜாவாவும் JavaScripட்டும் வேறு. பிகினர்ஸ் வந்து அதில் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. ஸோ நாங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கும் போது உங்களுக்கு கிளியராகும், ஜாவாவும் JavaScripட்டும் ஒன்றல்ல. ஸோ நான் வந்து CSS படிக்கும்போது பார்த்தா 3 வகையான CSS இருக்குது அப்படின்ட்டு. அதாவது இன்லைன் CSS, எம்பெடட் ஸ்டைல் ஷீட், அதே போல் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு 3 வகை பார்த்தோம். அதே போல் தான் ஒரு JavaScripட்டை இன்டர்னல் அதே போல் எக்ஸ்டர்னல்னு 2 வகையில் எங்களோட HTML கோடுக்கு உள்ளால் நாங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இன்டர்னல் JavaScript அப்படின்னா நாங்கள் வந்து இன்டர்னல் CSS போல், அதாவது HTML கோடுக்கு உள்ளாலேயே எங்களுக்கு தேவையான JavaScripட்டை நாங்கள் எழுதுறதுக்கு சொல்கிறது. அதே போல் எக்ஸ்டர்னல் JavaScript அப்படின்னா நாங்கள் வந்து வேறாக எழுதி .js அப்படின்ட்டு சேவ் பண்ணின ஒரு ஃபைலோட நேமை கொண்டு வந்து நாங்கள் எங்களோட HTMLக்கு உள்ளால் லிங்க் பண்ணுறதுக்கு சொல்கிறது எக்ஸ்டர்னல் JavaScript அப்படின்ட்டு. பொதுவாகவே நாங்கள் சொல்கிறதாக இருந்தால் JavaScript என்றது வந்து ஹெட் பார்ட்டுக்கு உள்ளால் அடங்க வேண்டிய விடயம் அல்லது பொடி பார்ட்டுக்கு உள்ளால் அடங்க வேண்டிய விடயம் அப்படின்னு இல்லை. அதாவது HTML ஹெட் பார்ட்டுக்கு உள்ளாலேயும் நாங்கள் JavaScripட்டை ஆட் பண்ணலாம், அதே போல் பொடி பார்ட்டுக்கு உள்ளாலேயும் ஆட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இன்டர்னல் JavaScripட்டாக இருந்தால் பொடி செக்ஷனுக்குள்ளால் அல்லது ஹெட் செக்ஷனுக்குள்ளால் முழுமையான JavaScriptக்கான ஸ்கிரிப்டை எழுதுவோம். அதையே ஒரு எக்ஸ்டர்னல் JavaScripட்டாக இருந்தால் ஸ்கிரிப்ட் சோர்ஸ் அப்படின்ற எலிமெண்ட் மூலம் அது அந்த எலிமெண்ட்டுக்கு உள்ளால் சோர்ஸில் அந்த JavaScripட்டுக்கான நாங்கள் சேவ் பண்ணி வச்சுள்ள அந்த JavaScript ஃபைலை லிங்க் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மெத்தட் கூட, எக்ஸ்டர்னலாக எழுதுகிற இந்த லிங்கிங் மெத்தட் கூட நீங்கள் ஹெட் செக்ஷனில் தான் எழுதணும் அப்படின்ட்டு இல்லை, பொடி பார்ட்டில் கூட உங்களுக்கு லிங்க் பண்ணி விடலாம். ஸோ நான் அதை கோட்லேயே காட்டுறேன்.
அதாவது நாங்கள் வந்து இந்த இடத்துலையும் HTML இன்டர்னலாக ஒரு கோடு எழுதலாம். அதே போல் பாடி பார்ட்டில் இந்த இடத்துலையும் எழுதலாம். ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டாக இருந்தால் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது லிங்க் அப்படின்றது. ஸோ அது போல் இங்கே யூஸ் பண்ணுற எலிமெண்ட் வந்து ஸ்கிரிப்ட் எலிமெண்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் SRC ஈக்குவல் மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ், அதாவது நாங்கள் எழுதி சேவ் பண்ணின ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம், அதே போல் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு எண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நாங்கள் வந்து SRC ஈக்குவல் அப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளார நீங்கள் வந்து எல்லா ஸ்கிரிப்ட் நேம் தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். ஸோ இது போல் இருக்கும். நீங்கள் வந்து எழுதின ஜாவா ஸ்கிரிப்ட் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது தான் வந்து ஸ்கிரிப்ட் மெத்தட். ஸோ நாங்கள் அந்த ஸ்டைல் ஷீட் பார்க்கும்போது பார்த்தோம் தானே, பொதுவாக எக்ஸ்டர்னலாக எழுதுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக எழுதுறதுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்து இன்லைன் எழுதலாம். கோட் கொஞ்சம் பெருசாக போகுது, அதாவது எங்களுக்கு ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லுக் தான் எங்களுக்கு வரப்போகுது அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அது இல்லாமல் சிம்பிளிஃபை பண்ணலாம். எங்களுக்கு HTML வேறா, CSS வேறா, ஜாவாஸ்கிரிப்ட் வேற ஃபைல் எழுதணும்டா. ஸோ எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு எரர் வருது அப்படின்டா, அது ஃபார்மேட்ல வந்த எரராக இருந்தால் CSS ஃபைல பார்க்கலாம், அல்லது அது லாஜிக்ல வந்த எரராக இருந்தால் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல பார்க்கலாம், அல்லது அது அவுட்லுக்ல இருக்கிற எரராக இருந்தால் நாங்கள் வந்து அதாவது டைப்பிங்ல எரர், அப்படி டைப்பிங் மிஸ்டேக்ஸ் அப்படி ஏதாவது HTML பார்க்கலாம். ஸோ நிறைய கோட் ஒரே ஃபைல் எழுதும் போது அது எங்களுக்கு காம்ப்ளிகேட்டட். ஏதாவது ஒரு வேர்டை சர்ச் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு எரர் சர்ச் பண்றதா இருக்கட்டும், எந்த இடத்த சர்ச் பண்றதா இருந்தாலும் எங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லாமல்னா ஈஸியா அந்த ஒர்க் முடியும். ஸோ நாங்கள் வந்து 3 ஃபைலையும் 3 செப்பரேட் பண்ணி எழுதினோம்னா எங்களுக்கு லிங்க் பண்றது ஈஸி. ஸோ அந்த ஃபைல் சிம்பிளா இருக்கும். அதே போல கோட் வந்து எங்களுக்கு சிம்பிளா ரிஃபர் பண்ணலும், அதை ரிவ்யூ பண்ணலும், உங்களுக்கு எரர் வர இடத்தை உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலும். ஸோ இது போல ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்பெஷலாக பொதுவாக ஜாவாஸ்கிரிப்டுக்கும் CSSக்குமான பொதுவான குணங்கள் தான் இந்த அட்வான்டேஜஸ். ஸோ இது நீங்கள் ரெண்டுக்கும் எடுக்கலாம். ஸோ அது வந்து செப்பரேட் HTML அதே போல கோட் ரெண்டையும் வேறையாக்குது தானே. அதாவது நாங்கள் வேறையாக எழுந்தோம்னா ஸ்கிரிப்ட் வேற இருக்கும், HTML வேற இருக்கும், ரெண்டு ஷஃபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ரெண்டும் மிக்ஸ்டான அந்த அவுட்புட்டை காட்டுமே ஒழிய உங்களோட நீங்கள் செஞ்ச அந்த உங்களோட நீங்க ரைட் பண்ணின அந்த கோட் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ செப்பரேட் பண்ணி காட்டும். HTML ஸ்கிரிப்ட் வேற அப்படின்னு வேறையா பார்க்கலாம். அதே போல மேக்ஸ் HTML and JavaScript easier to read and maintain. ஸோ நான் அதை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு நீங்க ரெண்டா பிரிச்சு காட்டீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், டிலீட் பண்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சேஞ்சஸை நீங்க அதை மேக் பண்ணும் போது அந்த கோட் வந்து ஈஸியா அவங்களை ரிஃபர் பண்றதுக்கு முடியும். ஸோ HTML இருந்தால் அதுக்குள்ள டெக்ஸ்டும் எலிமெண்ட்ஸும் மட்டுமே இருக்க போகுது. அதே போல CSS இருந்தால் அதுக்குள்ள நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் தான் இருக்கும். அதே போல JavaScript இதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரெண்ட். ஸோ அடுத்தது வந்து cached JavaScript file can speed up page loads. அதாவது ஒரு பேஜ் நாங்க ஒண்ணுக்கு, அதாவது ஒரு HTML உள்ளுக்கே நாங்க வந்து ஸ்கிரிப்ட்ஸை ரைட் பண்ணிட்டே போனோம்னா, மேபி ஒரு பெரிய வெப்சைட்டுக்கான கோட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து HTML லோட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்க வேற வேறையாக ஃபைல்ஸ் எல்லாம் HTML தனியாக, CSS தனியாக, JavaScript தனியாக நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் லோட் ஆகாது. ஏன்னா அந்த ஃபைல் வந்து அதுல ப்ரொசஸர் பண்ணிட்டு இருக்கும், தனித்தனியாக ப்ரொசஸ் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே இந்த ஃபைலை கொண்டு வந்து நீங்க லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா ப்ரொசஸ் எட் அ டைம் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அவுட்புட்டை காட்டும், லோட் ஆகாம. ஸோ இது லோட் ஆகும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது வந்து add several script files to one page, use several script text. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு ஃபைல் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, பல வகையான ஃபைல் எழுதி அதை வேறு வேறையாக பிரித்து நாங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஃபைல்களையுமே எங்களுக்கு வந்து இந்த மெத்தட் மூலமாக ஒரே HTML ஃபைலுக்கு உள்ள எங்களுக்கு லிங்க் பண்ணலாம். இந்த மெத்தட்ல நீங்க எத்தனை மல்டிபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் உங்களுக்கு எட் பண்ணலாம். அது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட்ஸுக்கான டேக் நீங்க எழுதணும், SRC கொடுக்கணும், ஸ்கிரிப்ட் SRC ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கொண்டு திரும்பியும் JavaScript 1.js. ஓகே, இது இப்படி எங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கான மல்டிபிள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் ஜாவாஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஜாவாஸ்கிரிப்டுக்கான லிங்க் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நான் 5 லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாம் சேம் ஃபைலாக இருக்கவும் கூடாது. ஸோ ஃபைல் நேமை மாத்துறேன். சரி, ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் கேன் பி ரெஃபரன்ஸ்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் வேஸ். நாங்கள் வந்து
ஒரு JavaScript 2 வகையில எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்டர்னலாக எழுதுற மெத்தடும் பார்த்தோம். எக்ஸ்டர்னலாக எழுதுற மெத்தடும் பார்த்தோம். எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறா 3 வகையில எங்களுக்கு எழுதலாம். அதில் முதலாவது வகை வந்து யூஆர்எல் யூஸ் பண்ணி எழுதுறது, ரெண்டாவது வகை ஃபைல் பேத் யூஸ் பண்ணி எழுதுறது, மூன்றாவது வகை ஒரு ஃபைல் பேத்தும் இல்லாமல் டிரெக்டாக நாங்கள் வந்து எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட நேமை போட்டு எழுதுறது. ஸோ இந்த செஷனை நாங்கள் அடுத்த டுட்டோரியலில் கண்டினியூ பண்ணுவோம்.